சிம்ம ராசி உங்களுடைய ராசியின் அதிபதி ராஜகிரகமான சூரியன் என்பதால் ராஜபோகத்துடன் இருக்க விரும்புவீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது உங்களுடைய அகராதியில் இல்லை. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சிந்தனை, சொல், செயல் என அனைத்திலுமே வேகம் காட்டக்கூடிய நீங்கள் அதற்கான பலனை உடனடியாக எதிர்பார்ப்பீங்க. பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடன் இருந்து துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க. 7ஆம் இடமான தனம் உங்களுக்கு குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வர்றாரு. பணத்துக்கு குறைவு இருக்காது, ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும், எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய 7ஆம் இடத்துக்கும் செவ்வாயே வருகிறாரு. சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டுப்படி நடந்து கொள்வீங்க. அவர்களுடைய அன்பு ஆதரவு என்றுமே உங்களுக்கும் இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க 3ஆம் இடத்துக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாக உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு குரு வருவதால் நல்ல குணங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுக்கு பிறக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களை பொறுத்தவரை பொதுவாக 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வராரு. உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பாங்க. படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. பெரும்பாலுமே சிலரை வைத்து வேலை செய்யக்கூடிய, வேலை வாங்கக்கூடிய தொழில்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ராசியில் பெயர், புகழ், பணம் கிடைக்கும் வரை உங்களுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியது நல்லது. சூரிய கிரகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ராசியில் பிறந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் சிவனுடைய அம்சமாக சூரியன் இருக்காரு. சிவன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நன்மைகள் ஏற்படும். சிம்மராசியில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இதை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விநாயகரை வழிபட்டு வர உங்களுடைய சங்கடங்கள் விலகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாடத்தை படிப்புகளை சரியாக படிக்க வேண்டிய ஒரு காலம் உங்களுடைய காலம். இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவாக நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கலாம். பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு விநாயகரை வழிபட்டு வர உங்களுடைய சங்கடம் நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பாடத்தையும் படிப்பினைகளையுமே கற்க வேண்டிய ஒரு காலம். உறவினர்கள், நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாகும். சிலர் தவறான நட்பு வட்டத்தில் இருப்பாங்க, நீங்கள் அதிலிருந்து விடுபடுவீங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவால் மன நிம்மதி உண்டாகும். வியாபார முன்னேற்றம் உங்களுக்கு அடையக்கூடிய வகையில், பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில், எடுக்கும் முயற்சிகளில் லாபம் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அரசு வழி வேலைகளில் இழுபறி இருக்கும். முடிவிற்கு வரக்கூடிய என நினைத்த பிரச்சனைகள் தொடரக்கூடியதாகும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரிகளுடைய கணக்கு வழக்குகளில் சரியாக வைத்து கொள்வது நல்லது. சிலருக்கு அபராதம் கட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் அமைந்திருப்பதால் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தீர்வு கிடைத்து நல்ல ஒரு தொழில் மேன்மை ஏற்படக்கூடியதாக இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் செலவுகள் அவசியமான செலவுகளாக இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு.
சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகளையும் மகிழ்ச்சியுடன் செய்து தருவாங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய செயல்பாடுகளால் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களையும் அதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் லாபம் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது. பணியாளர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் மனதில் சோர்வும் அமைதியும் குறையக்கூடியதாக. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அலுவலக சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சுக்கிரன், கேது, கலஸ்தர ஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் புதன், விரயஸ்தானத்தில் சூரியன், குரு என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுடைய காரியங்களில் தடை தாமதம் உண்டாகும். எதிலுமே தலையிடாமல் ஒதுங்கி சென்றாலுமே மற்றவர்கள் வழிய வந்து உங்களை இழுப்பாங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்படும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலும் வேலைப்பளுவும் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அமைதி அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரலாம். பிள்ளைகளுக்காக அலைய வேண்டி இருக்கும். குடும்பத்திற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலுமே ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. பண தேவை உண்டாகலாம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி பற்றிய பயத்தை விலக்கிவிட்டு ஆர்வமாக படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீங்க. பணவரவு கூடுதலாகவும் சேமிப்பு உயரக்கூடிய வகையில் குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. நண்பர்களிடம் இருந்து வந்த பிணுக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழ்வீங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பெற்றோர்களுடைய வகையில் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறையலாம். வீட்டு வாங்க வேண்டிய வாய்ப்புகள் நிறைவேறும். தொழிலதிபர்கள் நல்ல ஒரு லாபத்தை அடைவாங்க. வியாபாரிகளுக்கு புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டம் நிறைவேறும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இழந்த செல்வாக்க மீண்டும் நீங்கள் பெறுவீங்க. உடல்நல முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது. கடன் பாக்கிகள் அடையக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய வில்லங்கம் நீங்கும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவேறலாம். பைரவரை வணங்கி வர காரிய தடைகள் நீங்களாம். குடும்பத்தில் அமைதி உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே அற்புதமான ஒரு கிரக மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலை சிக்கல் இருக்கும். சில இடங்களில் உழைப்பு அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பண இருப்பு உயரக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் விரும்பி நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பாராத இடமாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. உயர் அதிகாரிகளுடன் விவாதங்கள் செய்வது கூடாது. பொறுமையாக இருக்க வேண்டும். தொழிலில் சிறந்த ஒரு முன்னேற்றம் காணப்படலாம். வியாபாரத்தில் லாபமான ஒரு நிலை உருவாகலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளால் சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபட்டு உழைக்க வேண்டி பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.